வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம். நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய மருந்தில்லாத மருத்துவ வாழ்வியல் பயிற்சி முறைகள். நண்பர்களே, மனித உடலில் பல்வேறு விதமான தொந்தரவுகள், நோய்கள் உருவாவதற்கான காரணிகள் என்னென்ன என்பதை நாம் துவக்கத்திலிருந்து பார்த்து வருகிறோம். அதை ஒட்டுமொத்தமாக நாம் ஒருங்கிணைத்து பார்த்தோமேயானால், நம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள், நம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உடலுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், இதில் கலக்கப்பட்டு இருக்கக்கூடிய ரசாயன வேதியியல், இவைகளின் தாக்கமே மனித உடலில் பல்வேறு வியாதிகளுக்கு அடிப்படை மூல காரணமாக அமைகிறது. உடலின் தேவைகளான, அடிப்படை தேவைகளான பசி, தாகம், ஓய்வு, உறக்கம், இந்த உணர்வுகளுக்கு நாம் மதிப்பளிக்காமல், உடலின் தேவைகளை உணராமல், நாமாக ஒரு நேரத்தை திட்டமிட்டு அந்த நேரத்தில் இந்த உடலின் தேவைகளை கொடுத்து வருவதின் விளைவு உடலில் படிப்படியாக கழிவுகள் தேங்குகிறது. உடலின் விதி உடலில் தேங்கி இருக்கிறது. உடலுக்கு தேவையற்ற எதை ஒன்றையுமே உடலுக்குள்ளேயே வைத்திருக்காது. அதை உடனே தூக்கி வெளியேற்றிவிடும். அவ்வாறு வெளியேற்றக்கூடிய அது நாள்பட்ட கழிவுகளாக இருந்தால் சில தொந்தரவுகளை நமக்கு ஏற்படுத்தி அந்த கழிவுகள் வெளியேறும். அந்த தொந்தரவுகள், அசௌகரியம், இதைத்தான் நாம் நோய் என கருதி அதற்கு சிகிச்சை மருத்துவம் பார்க்கும்போது அந்த கழிவுகள் உடலை விட்டு வெளியேறாமல் உடலுக்குள்ளேயே தேங்கக்கூடிய கழிவுகள் எந்த உறுப்புகளில் தங்கதோ அந்த உறுப்புகளில் பலகீனத்தை ஏற்படுத்துகிறது. அந்த உறுப்புகளின் செயல்பாட்டினை முடக்குகிறது. இதனால்தான் நமக்கு மனித உடலில் பல்வேறு விதமான நோய்களிலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். ஒரு மனிதன் நோயின்றி ஆரோக்கியமாக சுகமாக வாழ வேண்டும் என்றால் அடிப்படையில் அந்த மனித உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி பலமாக இருக்க வேண்டும். நோய் எதிர்ப்பு சக்தி பலமாக இருந்தால் அந்த உடலில் எந்த ஒரு நோய் தாக்கமும் ஏற்படாது. இதுதான் அடிப்படை. உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துவதற்கான வழிமுறைகளும் வாழ்வியல் முறைகளையும் நாம் கற்றுக்கொண்டால், தெரிந்து கொண்டால், அதை புரிந்து கொண்டால், நாம் நோயை பற்றி பயப்பட வேண்டிய சூழலில் இருந்து நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தக்கூடிய தகவல்களை நாம் தெரிந்து கொண்டு அதை கடைபிடிக்க துவங்கும் போது மனிதனால் ஆரோக்கியமாக வாழ முடியும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துவதற்கான பிரத்யேகமான உணவு முறைகள் என்ன, அதற்கான மருந்துகள் என்ன என்று தேடி பார்த்து அதை நாம் பயன்படுத்தும் போது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி பலப்படுமா என்று கேட்டால் ஒருபோதும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி பலப்படாது. உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துவதற்காக பிரத்யேகமான உணவுகள் என்று எது ஒன்றும் இதுவரை கிடையாது. ஆனால் நவீன மருத்துவம் சில அளவுகோல்களை, பட்டியல்களை நமக்கு தருகிறது. உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி பலமாக வேண்டும் என்றால் உடலில் சத்துக்கள் இருக்க வேண்டும். அந்த சத்துக்களை வகைப்படுத்தி இருக்கிறது. விட்டமின் ஏ, பி, சி, டி என்று வகைப்படுத்தி இருக்கிறது. இந்த உணவுகளில் இந்த விட்டமின் கொண்ட ஆற்றல் உள்ளது. எனவே இந்த உணவுகளை நாம் பயன்படுத்தினால் உடலில் நோய் எதிர்ப்பு ஆற்றல் பலப்படும் என்று சில வகைப்படுத்தியுள்ளது. இது சரியானதா, முறையானதா என்று பார்த்தால் எந்த உடலுக்கும் இன்று நவீன மருத்துவம் பட்டியலிட்டு இருக்கக்கூடிய அந்த உணவு முறைகள் பொருந்துவது கிடையாது.
நாம் எந்த உணவை கொடுத்தாலும் அது உடலின் தேவைக்கு ஏற்றார் போல உடல் அதை சத்தாக மாற்றும். ஒரு எளிய உதாரணம் தாங்க. ஒரு வீட்ல நம்ம ஒரு 4 பேர் இருக்கோம். ஒரே பாத்திரத்துல நம்ம சமைக்கிறோம், குழம்பு வைக்கிறோம். அந்த ஒரே பாத்திரத்தில் சமைத்த உணவ நம்ம 4 பேரும் பகிர்ந்து சாப்பிடுறோம். 4 பேருடைய உடம்புலயும் ஒரே விதமான ரத்தமாக அது மாறுதா? கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமே. ஒரே பாத்திரத்தில் சமைத்த உணவ நம்ம 4 பேரும் அமர்ந்து சாப்பிடும்போது, அந்த உணவு உடலுக்குள் சென்று 4 விதமான ரத்தமாக மாறுது. இது எவ்வாறு நடக்கிறது என்றால், இதுதான் உடல். உடல் என்பது தனித்தன்மை வாய்ந்தது. ஒவ்வொரு உடலும் தனித்தனியாக படைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு உடல் போல மற்றொரு உடல் கிடையாது. பால் என்ற ஒரு உணவில் கால்சியம் சத்து கூடுதலாக உள்ளது. எனவே பால் உணவை நாம் பயன்படுத்தினால் நமக்கு கால்சியம் வந்துவிடும். இதுதான் பொதுவான கருத்து. பேரிச்சம்பழத்தில் இரும்பு சத்து கூடுதலாக உள்ளது, அயன் உள்ளது. இதை நாம் பயன்படுத்தினால் நமக்கு இரும்பு சத்து கிடைத்துவிடும். இதுதான் பொதுவான கருத்து. நவீன மருத்துவம் நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினை, அறிவுரை இதுதான். 10 பேர உட்கார வச்சு 10 பேருக்கும் பேரிச்சம்பழத்த குடுத்தா 10 பேருக்கும் அது அயனா மாறுமா என்றால், உடல் அப்படி மாற்றுவது கிடையாது. 10 பேருக்கு பால் குடுத்து, குடிக்க வச்சு 10 பேருக்கும் அந்த பால் உடலுக்குள் போயிட்டு கால்சியமா மாறுமா என்று பார்த்தால், உடலானது அவ்வாறு மாற்றுவது கிடையாது. எளிமையாக நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, உடல் கேட்கும்போது, பசி என்ற ஒரு உணர்வு ஏற்படும்போது, பழைய சோறு சாப்பிட்டோம் அப்படின்னா, அது உடலுக்கு சத்து. ஒரு உதாரணத்துக்காக இத சொல்றோம். பசி எடுக்கும்போது பட்டாணி பருப்பு எடுத்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா, அது உடம்புக்கு சத்து. பசியே இல்லாத நேரத்துல நம்ம பாதாம் பருப்பே எடுத்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலும், அது உடம்புக்கு சத்து கிடையாது. பசியே இல்லாத நேரத்துல பிரியாணிய பிரிச்சு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலும், அது உடம்புக்கு சத்து கிடையாது. அது கழிவு. உணவை சத்தாக மாற்றுவது உடல். உடல் கேட்கும்போது உணவு குடுக்கணும். இந்த உணவ சாப்பிட்டா இந்த சத்து கிடைக்கும். இந்த உணவ சாப்பிட்டா இந்த சத்து கிடைக்கும் என்று சத்துக்காக உணவு சாப்பிடக்கூடிய அந்த முறை இருக்கும்போது உடலில் ஆரோக்கியம் என்பதை பார்ப்பது சிரமம். சத்துக்காக நாம் உணவுகளை சாப்பிட வேண்டும் என்று பரிந்துரை செய்யக்கூடிய மருத்துவம், அது ஒரு வியாபார நோக்கத்தோடு பரிந்துரை செய்யப்படுகிறது. அது எந்த மருத்துவமாக இருந்தாலும் பரவாயில்லை. அது இயற்கை மருத்துவமாக இருந்தாலும் பரவாயில்லை, நவீன மருத்துவமாக இருந்தாலும் பரவாயில்லை. உங்களுக்கு உடலில் இந்த சத்து குறைவாக உள்ளது. எனவே இந்த உணவை நீங்கள் சாப்பிட வேண்டும். உடலில் இந்த சத்து குறைவாக உள்ளது. எனவே இந்த மருந்து மாத்திரைகளை நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று பரிந்துரை செய்வது, ஒரு வியாபார நோக்கத்தோடு பரிந்துரை செய்வது. உடலில் இரும்பு சத்து குறைவாக இருக்கிறது, பேரிச்சம்பழம் சாப்பிடுங்கள் என்பதில் கூட ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் உடம்பில் இரும்பு சத்து குறைவாக இருக்கிறது, அயன் மாத்திரை சாப்பிடுங்கள் என்பதில் எந்த நியாயம் இருக்கிறது என்று தெரியவில்லை. மாத்திரை சாப்பிட்டா எப்படி உடம்புக்கு சத்து வரும்? உணவிலிருந்து தான் உடல் சத்தை பிரித்து எடுக்கிறது. மாத்திரையிலிருந்து எப்படி சத்து கிடைக்கும்? இன்னைக்கு காலகட்டத்துல பார்த்தோம்னாக்கா, உணவு எதற்காக சாப்பிடுறோம் அப்படின்னாக்கா, பலவிதமான சத்துக்கள் உடலுக்கு தேவை. எனவே இந்தந்த சத்து கொண்ட உணவுகளை நாம் சாப்பிடும்போது உடல் ஆற்றல் பெருகும், வலிமை பெருகும் என்று சத்துக்காக உணவை சாப்பிடக்கூடிய ஒரு பரிந்துரை தான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது. அப்படியே நம்ம மருந்து கடைகளுக்கு போவோமே, மெடிக்கல் ஷாப்புக்கு போவோமே, அங்க இவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சத்துக்களுக்கும் ஒவ்வொரு மாத்திரைகள் இருக்கிறது. மாத்திரை வடிவில் அந்த மாத்திரையில் இந்த சத்து பிரத்யேகமாக இருக்கிறது என்று கொடுக்கிறார்கள். அயன் கம்மியா இருக்கா, அயன் சத்து மாத்திரை இருக்கு. கால்சியம் கம்மியா இருக்கா, கால்சியம் சத்து மாத்திரை இருக்கு. விட்டமின் ஏ, பி, சி, டி கம்மியா இருக்கா, அதுக்கு தனித்தனியாக மாத்திரைகள் இருக்கிறது. நவீன மருத்துவரிடம் நம்ம கேட்டோம்னாக்கா, எதற்காக நம்ம உணவு சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா, இந்த சத்துக்கள் நமக்கு தேவை. அப்பதான் உடல் இயங்கும், ஆரோக்கியமாக இருக்கும். நமது செயல்களை நம்மால் இயல்பாக செய்ய முடியும். எனவே இந்த சத்துக்களுக்காக இந்த மாத்திரையை சாப்பிடுங்க என்று அவர்கள் சொல்றாங்க. அப்போ உணவு சாப்பிடுறதே இந்த சத்துக்காக தான் அப்படின்னா, உணவுல இந்த சத்து கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல மாத்திரை சாப்பிட சொல்றாங்க. இந்த மாத்திரைகளை பரிந்துரைக்கக்கூடிய மருத்துவர் அவரை அழைத்து, இல்ல இந்தந்த மாத்திரைகளில் இந்தந்த சத்துக்கள் இருக்கிறது என்று
அறிவித்த அந்த விஞ்ஞானி, அந்த சயின்டிஸ்ட் அவரை அழைத்து, சாப்பாட்டுல அந்த சத்து இருக்கு. அதுக்காக தான் சாப்பாடு சாப்பிடுறோம். சாப்பாட்டுல அந்த சத்து இல்லாதனால இந்த மாத்திரையை சாப்பிட சொல்லி சொல்றீங்க. சாப்பாடு எதற்காக சாப்பிடுறோம்? உடலுக்கு சத்து வேணும். அதுக்காக சாப்பிடணும்னு சொல்லி சொல்றீங்க. ரைட். இப்போ சாப்பாட ஒட்டுமொத்தமா நிறுத்திடலாம், தவிர்த்திடலாம். எந்தெந்த சாப்பாட்டுல எந்தெந்த சத்துக்கள் இருக்கோ, அந்தந்த மாத்திரையை எடுங்க. ஒரு வேளைக்கு எவ்வளவு கலோரி சத்துக்கள் வேணும் அப்படிங்கிற பட்டியலிடுறீங்க. எந்தெந்த மாத்திரையில எத்தன எத்தன கிராம் சத்துக்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ ஒருவேளை உணவுல எவ்வளவு சத்து வேணுமோ, அந்த அளவுக்கு மாத்திரைகள எடுத்து, அத ஒரு பாத்திரத்துல போட்டு தண்ணி ஊத்தி கரைச்சு குடிச்சிருங்க. இந்த சத்தெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருதா பார்க்கலாம். அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு மருத்துவரோ, ஒரு சயின்டிஸ்ட்டோ அத ஏற்றுக்கொள்வாரா? அல்லது அந்த சத்துக்களாக இருக்கக்கூடிய அந்த மாத்திரைகளை மட்டும் சாப்பிட்டு அவரால் உயிரோடு வாழ முடியுமா? நம்ம இத கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். சத்துக்களுக்காக உணவை சாப்பிடக்கூடிய அந்த முறையை முதலில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இன்று பெருவாரியான குடும்பங்களில், அதிலும் குறிப்பாக படித்த குடும்பங்களில் உணவை தேர்ந்தெடுக்கும் போது, அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன என்பதை பிரத்யேகமாக தேடி கண்டறிந்து உணவை தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் வியாதிகள் அதிகமாக பெருகுகிறது. இல்ல எனக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு. எனவே கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கக்கூடிய உணவ நான் சாப்பிட மாட்டேன். ஆட்டுக்கறி சாப்பிடவே கூடாது. எனக்கு கொலஸ்ட்ரால் சேர்ந்துரும். ஏங்க அதிகமாக கொழுப்பு இருக்கக்கூடிய ஆட்டுக்கு கொலஸ்ட்ரால் வரல. ஹார்ட் அட்டாக் வரல. இங்க ஆட்டுக்கறி சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்துரும் அப்படிங்கிற ஒரு படிப்பினை தவறாக மக்களுக்கு போதிக்கப்பட்டு இருக்கு. இனிப்பு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா எனக்கு சுகர் கூடிடும். எனவே நான் இனிப்பு சாப்பிடக்கூடாது. இந்த படிப்பினை யாருக்கு இருக்கு அப்படின்னாக்கா, அதிகமாக படித்தவர்கள் குடும்பத்தில் தான் இது இருக்கிறது. அங்குதான் வியாதிகள் அதிகமாக பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு விடயத்த உற்று நோக்கணும் அப்படின்னாக்கா, நமக்கு உண்மை புரிஞ்சிரும். அது என்னன்னா, நமது உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால், அறிவைக் கொண்டு சிந்திக்கக் கூடாது. எவரெவரெல்லாம் அறிவைக் கொண்டு சிந்தித்து இந்த உடலுக்கு தேவையானதை தேடி தேடி கொடுக்கிறார்களோ, அவர்களது உடலில் ஆரோக்கியம் என்பது அந்த அளவு தழைத்தோங்குவதற்கு வாய்ப்புகள் குறைவு. உணர்வின் அடிப்படையில் உணவை எடுத்துக்கொள்ளும்போது, அந்த உடல் ஆரோக்கியமானதாக இருக்கும். இங்க ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. திங்கிங் இல்ல. திங்கிங்க்கும், ஃபீலிங்ஸுக்கும் ஏகப்பட்ட டிஃபரெண்ட் இருக்கு. நம் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால், அந்த ஃபீலிங்ஸ் நமக்கு தேவை. உடல் என்ன சொல்லுது? உடல் என்ன கேட்குது? அப்படிங்கிற அந்த அந்த உணர்வு. அந்த உணர்வின் அடிப்படையில் பயணிக்கிறவங்களுக்கு இங்க எந்த சிக்கலும் கிடையாது. சரியா 3 வேள சாப்பிடணும். பசிக்குதோ, பசிக்கலையோ காலையில, மதியம், இரவு சாப்பிட்டே ஆகணும். அப்படிங்கிற கட்டாயத்தின் அடிப்படையில் உணவு சாப்பிடுறவங்களுடைய உடம்புல கழிவுகள் தான் அதிகமாக சேருகிறதோ தவிர, ஆரோக்கியம் என்பது, நோய் எதிர்ப்பு ஆற்றல் என்பது அங்கு படிப்படியாக குறைகிறது. அது எப்படி ஒரு மனுஷனுக்கு 3 வேளையும் பசிக்கும்? இது எப்படின்னே புரியல. இந்த மண்ணுக்கும் மனித உடலுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. மழை காலங்களிலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, வானம் மந்தாரமா தூறல் போட்டுக்கொண்டே இருந்தது அப்படின்னாக்கா, பசி உணர்வு பெருசா தெரியாது. இந்த பூமி குளிர்ச்சியாக இருக்கும்போது, நமது வயிறு குளிர்ச்சியாக இருக்கும். வயிறு குளிர்ச்சியாக இருக்கும்போது பசி பெருசா தெரியாது. அப்ப எப்படி சாப்பிட முடியும்? நல்லா வெயில் அடிச்சு பூமி பாலம் பாலமா வெடிச்சிருக்கு அப்படின்னாக்கா, ரொம்ப அதிக வெப்பத்தில் இருக்கு அப்படின்னாக்கா, அந்த நேரத்துல நமக்கு பசி என்பது அதிகமாகவே இருக்கும். அப்ப 3 வேள உணவுங்கிறது 4 வேள, 5 வேள உணவு கூட மாரி இருக்கும். மழை காலங்களில் பூமி மந்தாரமாக இருக்கும்போது, அதிக குளிர்ச்சியில் இருக்கும்போது, வயிறானது அதிக குளிர்ச்சியில் இருக்கும். அப்ப நமக்கு பசி பெருசா தெரியாது. சாப்பிட பிடிக்காது. இப்ப வெயில் காலங்களிலும், மழை காலங்களிலும் ஒரே அளவு உணவு நமக்கு எடுத்துக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளுமா உடல்? என்றால் உடல் ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் அறிவு சொல்கிறது, நாளொன்றுக்கு 3 முறை உணவு சாப்பிட வேண்டும். இந்த அடிப்படையில் நாம் பயணித்தோம் அப்படின்னாக்கா, உடல் ஆரோக்கியத்தை காண்பது அரிது. எப்போது பசிக்கிறதோ, நாளொன்றுக்கு 10 முறை பசிக்கிறது என்றால் 10 முறை உணவு சாப்பிடலாம். 10 நாள் கூட பசி தெரியாமல் இருக்கிறது என்றால்,
பசி வரும் வரை காத்திருக்கலாம். முன்முடிவே கிடையாது. இப்ப காலையில எத்தனை மணிக்கு நம்ம சாப்பிடுவோம் அப்படிங்கிறத இப்ப நம்மளால சொல்ல முடியும். 9 மணிக்கு சாப்பிடுவோமா, 8:30 மணிக்கு சாப்பிடுவோமான்றத இப்ப நம்மளால சொல்ல முடியும். ஆனால் காலையில எத்தனை மணிக்கு பசிக்கும் அப்படிங்கிறத இப்ப நம்மளால சொல்ல முடியாது. பசி என்பது உணர்வு. எத்தனை மணிக்கு நம்ம சாப்பிடுவோம் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம திங்க் பண்ணி வச்சிருக்கிறது, திட்டமிட்டு வச்சிருக்கிறது. இந்த திட்டமிடலின் அடிப்படையில் நம்ம போகும்போது தான் அங்கு நமக்கு சிக்கல்களே ஏற்படுகிறது. உணர்வுகளின் அடிப்படையில் நாம் பயணிக்கும்போது உடலில் ஆரோக்கியம் என்பது தழைத்தோங்குகிறது. பசி என்பது மண்ணோடு தொடர்புடையது மட்டும்தானா என்று கேட்டால் கிடையாது. நமது செயல்பாடுகள், நமது உணர்வுகள், உணர்ச்சிகள், நமது எண்ணங்கள் அனைத்தோடும் தொடர்புடையது பசி. அதிக கவலையோடு ஒருவர் இருக்கிறார் என்றால் அவருக்கு பசி உணர்வு பெருசா தெரியாது. காரணம், கவலை என்ற ஒரு உணர்வு வயிறோடு நேரடி தொடர்பு கொண்டது. ஒரு இறப்பு வீட்டுக்கெல்லாம் போயிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு சாப்பிடவே பிடிக்காது. ஒரு வருத்தமான செய்திய ஒருத்தவங்க கேட்டுட்டாங்க அப்படின்னாக்கா, பசியே இருந்தாலும் பசி போயிரும். அப்ப பாருங்க, உடலுக்கும் உணவுக்கும் மட்டும் தான் தொடர்பு தொடர்பு இருக்கிறதா என்று பார்த்தால் அதுவும் இல்ல. மனதுக்கும் உணவுக்கும் தொடர்பு இருக்கிறது. உணவு என்பதை நாம் சாதாரணமாக எடுத்துவிடக்கூடாது நண்பர்களே. அதுதான் நம்மை வாழ வைக்கிறது. அதுதான் நமக்கு ஆரோக்கியத்தை தருகிறது. எந்த அளவிற்கு நாம் உணவை எடுத்துக்கொள்கிறோமோ, அந்த அளவிற்கு நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். ஆரோக்கியம் அதிகமாக வேண்டும் என்று அதிகமாக உணவு எடுத்துக்கக்கூடிய அந்த புரிதல் மாறானது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிக உணவிலிருந்து அதிக ஆற்றல் கிடைக்கிறது என்று நிறைய நண்பர்களுக்கு ஒரு கற்பனை உள்ளது. அப்படி அல்ல. உடல் உணவு கேட்பதே குறைவாகத்தான். உடல் உணவை கேட்பதே குறைவாகத்தான். பசிச்சு சாப்பிடணும், கவனத்தோட சாப்பிடணும். ஏற்கனவே நம்ம சாப்பிடறத பத்தி பேசியிருக்கோம். நிறைய பேசியிருக்கோம். குழந்தைகள பார்த்து கத்துக்கிறணும். ஒரு தவம் இருக்கும்போது, ஒரு இறை வழிபாட்டில் நம்ம ஈடுபட்டு இருக்கும்போது, எந்த மனநிலையில் நாம் இருப்போமோ, அந்த மனநிலையில் நாம உணவு சாப்பிடணும். இன்னைக்கு உணவு சாப்பிடும்போது, இந்த உடலுக்கு நிறைய பாதகங்களை செய்து கொண்டே நம்ம உணவு சாப்பிடுறோம். ஆமா, என்ன காலையில இப்படி சொல்றாங்க, அப்படி நினைக்க வேண்டாம். நம்ம உணவு சாப்பிடும்போது என்னென்ன வேலைகள சேர்த்து செய்து கொண்டே இருக்கோம். நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாமே. உணவு சாப்பிடும்போது பக்கத்துல இருக்கிறவன்ட்ட பேசுறது, செல்போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறது, ஏதாவது டிவி பார்த்துக்கிட்டே பேசுறது, ஏதாவது பிசினஸ் கணக்கு பண்ணிக்கிட்டே சாப்பிடுறது என்று உணவு சாப்பிடும்போது பல செயல்களை நாம் சேர்த்து செய்து கொண்டே இருக்கிறோம். இது நல்லதா? பல செயல்களை ஒன்றாக சேர்த்து நாம் உணவு சாப்பிடும்போது, அந்த உணவில் இருக்கக்கூடிய ஆற்றல் உடலில் சேருமா? அந்த உணவு உடலில் ஆற்றலாக மாறுமா? என்று பார்த்தால் ஒருபோதும் மாறுவது கிடையாது. டிவி பார்த்துக்கிட்டே ஒருத்தர் சாப்பாடு சாப்பிடுறாரு அப்படின்னாக்கா, அந்த சாப்பாட்ட எவ்வளவு நேரம் மெல்லணும்? அந்த சாப்பாட்டுக்கு தேவையான உமிழ்நீர் எந்த அளவுக்கு சுரக்கணும்? அதை செரிப்பதற்கான அமிலம் வயிற்றில் எந்த அளவு சுரக்கணும் அப்படிங்கிறது முறையாக நடக்காது. நடக்கவே நடக்காது. எந்த இடத்தில் நாம் முழு கவனத்த செலுத்துறோமோ, அந்த செயல் முழுமையாக வெற்றி பெறும். கவன சிதறலோடு எந்த ஒரு செயல் நாம் செய்தோம் என்றாலும், அந்த செயல் முழுமையாக வெற்றி பெறுவது கிடையாது. ஒரே ஒரு சின்ன ஒப்பீட்டு உதாரணப்படுத்தி பார்க்கலாம் நாம. நம்ம இறை வழிபாடு பண்றோம். இறைவனை வணங்குறோம். அந்த நேரத்தில் என்னென்ன வேலைகளை சேர்த்து செய்வோம் நாம? வீட்டிலேயோ அல்லது கோவில்களிலோ போயிட்டு இறை வழிபாடு நம்ம பண்ணும்போது நமக்கு செல்போன் ஒலிக்குது. என்ன பண்ணுவோம்? கண்ண மூடி சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது செல்போன் எடுத்து பேசுவோமா? பேச மாட்டோம். யாரு செல்போன்ல கூப்பிடுறாங்க அப்படிங்கிறத கூட பார்க்க மாட்டோம். அத அப்படியே சைலன்ட்ல போட்டு நம்ம சாமி கும்பிடுவோம். இல்ல அது பாட்டுன்னு ஒலிச்சா ஒலிச்சுக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, நம்ம இறை வழிபாடு முடிச்சிட்டு வந்து யாரு கூப்பிட்டுருக்கான்னு பார்ப்போம். இறை வழிபாடு பண்ணிக்கொண்டே இருக்கும்போது யாரானும் ஒரு பேச்சு குரல் குடுக்குறாங்க. பதில் பேசுவோமா? கிடையாது. இறை வழிபாடு நடக்கும்போது தொலைக்காட்சியில நமக்கு பிடிச்ச ஒரு படம் போயிட்டு
இருக்கு, காட்சி போயிட்டு இருக்குன்னா அதை எட்டி பார்ப்போமா? அதுவும் கிடையாது. என்ன நோக்கத்திற்காக நாம் இறை வழிபாடு செய்கிறோமோ அந்த நோக்கம் நிறைவடைய வேண்டும் என்று முழு மனதோடு, ஒற்றை மனநிலையோடு கண்களை மூடி ஒரு தவம் இருக்கும் நிலையில் நாம் இறை வழிபாடு பண்ணுவோம். அப்படித்தானே எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இறை வழிபாடு பண்ணும்போது கூடுதலாக வெவ்வேறு வேலைகளை நாம் சேர்த்து செய்வது கிடையாதல்லவா? அந்த இறைவனிடம் ஒரு 2 இட்லி கொஞ்சமா கட்டி சட்னி வச்சுட்டு, இறைவா, அகில உலகத்தையும் படைத்தது நீர்தான், இந்த இட்லியை எனக்கு ரத்தமா மாத்தி கொடு என்று ஒரு வேண்டுதலை நாம் இறைவனிடம் வைப்போம். இறைவனால் அந்த 2 இட்லி கட்டி சட்னியை ரத்தமா மாத்தி கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனா அதே இட்லிய கட்டி சட்னியில தொட்டு நாம சாப்பிடுவோம். நம்முடைய உடல் என்ன பண்ணும்? அதை ரத்தமா மாத்தி கொடுக்கும். அப்போ இறைவனாலேயே செய்ய முடியாத ஒரு செயலை நமது உடல் செய்தா இல்லையா? அப்ப இறை வழிபாடு பண்ணும்போது என்ன மனநிலையிலிருந்து நாம் இறை வழிபாடு பண்றோமோ அதை விட 1000 மடங்கு கூடுதல் ஒற்றை மனநிலையோடு இருந்து நம்ம உணவு சாப்பிடணும். ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். உடலின் தேவைகளை உணர்ந்து நம்ம உணவு கொடுக்கிறோம் அப்படின்னா, கவனத்தோடு நம்ம உணவு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா, அங்கு அளவு என்பது முக்கியம் அல்ல. அதிக அளவில் உணவும் அங்கு கேட்பது கிடையாது உடல். குறைந்த அளவு உணவு இருந்தாலே போதும். கவனத்தோடு சாப்பிடும்போது அதில் அதிக ஆற்றல் கிடைக்கும், அதிக ஆற்றல் பெருகும். உணவை சத்தாக மாற்றுவது உடல். உடல் கேட்கும்போது உணவு தர வேண்டும். அதை ஒழுக்கமாக நாம் தர வேண்டும். இதை நாம் சரியாக செய்ய கற்றுக்கொண்டோமேயானால், இந்த உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ஒருபோதும் குறையாது. அது படிப்படியாக வளர்ந்து கொண்டே இருக்கும். எந்த உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிக் கொண்டே உள்ளதோ, அந்த உடம்பில் ஆரோக்கியம் என்பது பெருகிக் கொண்டே இருக்கும். இது எந்த நோயும் மனிதனுக்கு ஏற்படாமல், உருவாகாமல் வாழ்வதற்கான ஒரு அடிப்படை தேவை தகவல். இந்த உணவு உண்ணும் இந்த முறையை நாம் சரியாக கடைபிடிக்க துவங்கி விட்டோமேயானால், நமது உடலில் ஆரோக்கியம் பெருகும் என்று கூறி, இந்த அதிகாலை பொழுதில் இயற்கை சார்ந்த, வாழ்வியல் சார்ந்த தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும், நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும், பிபிஏ ஸ்பீட்காஸ்ட் நிர்வாகத்திற்கும், தங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நண்பர்களே, நேற்றைய பொழுதில் இந்த புற்றுநோய் சார்ந்து சிலர் சந்தேகங்களை கேட்பதற்காக கை உயர்த்தி, நேரமின்மை காரணத்தினால் அவர்களால் அந்த சந்தேகங்களை கேட்டு தெளிவுபட முடியவில்லை. அதனால் அந்த சந்தேகங்கள் ஏதேனும் இருந்தால் இன்றைய பொழுதில் தங்களது சந்தேகங்களை கேட்டு நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். இந்த புற்றுநோய் குறித்து சந்தேகம் இருப்பவர்கள் கை உயர்த்தி தங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். முதலில் திரு அரக்கோணம் ராமலிங்கம் ஐயா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கு, நீங்க பேசலாம். ஐயா வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குதுங்க. அனைவருக்கும் உற்சாகமான ஆரோக்கியமான காலை வணக்கம். ஐயா, அந்த ரத்த புற்றுநோய் எப்படி தவிர்க்குதுன்றது சந்தேகம் இருக்குது. அது மட்டும் இல்லையா, நீங்க சொன்ன பிரகாரம் எங்க பேரனுக்கு அது அது அந்த தலை மட்டும் ஹீட் ஆகிறது இப்ப சுத்தமா இல்லாத ஆயிடுச்சு ஒரு மாசத்துலயே. அதுக்காக தங்களுக்கு நன்றி தெரிவித்து சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தண்ணியில தான் ஊற்றணும். அதே 12 மணிக்கு தான் அவனுக்கு தலை குளிப்பாட்டணும், உடம்பு வரைக்கும் ஊற்ற வேணாம்னு சொன்னீங்க. அதை ஃபாலோ பண்ணும். இப்போ அந்த ஒரு இதுவே இல்லாம இருக்குது. அதனால ரொம்ப நன்றியா. அதுக்காக நன்றி சொல்லதான் நாங்க எங்க வீட்டுல. அதையே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ரத்த புற்றுநோயை தவிர்க்கிறது எப்படின்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நன்றிங்க. அப்ப குழந்தைக்கு அந்த ஃபிட்ஸ் வரதில்ல? இல்லையா, இல்ல. அந்த ஹீட்டே ஆகுறது இல்லை. தலை வரைக்கும் ஹீட் ஆகும். மாசத்துல ஒரு முறையாவது அது மாதிரி நடக்கும். இப்ப சுத்தமா இல்ல. இப்ப நார்மலா இருக்கிறான், நல்லா இருக்கான் ஐயா. நல்லது, நல்லதுங்க ஐயா. மருந்தும் அதிகமா எல்லாம் மருந்தெல்லாம் கொடுக்கறது கிடையாது. இப்போ அந்த ஹீட்டே ஆகுறது இல்லை. முன்னெல்லாம் மாசத்துல ஒரு முறையாவது அது ஆகும். இப்போ ஒரு 25 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஹீட்டு, தலை ஹீட் ஆகுறதுல நல்லா இருக்கு. ரொம்ப நன்றியா. நன்றி, நன்றி, நன்றி.
இரத்த புற்றுநோய் எப்படி உருவாகிறது என்று கேட்டிருக்கீங்க. ரத்தம் உற்பத்தியாகக்கூடிய மண்ணீரல். நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருப்போம். ரத்தம் எங்க உற்பத்தி ஆகிறது என்றால், எலும்பு மஜ்ஜைகளில் ரத்தம் உற்பத்தி ஆகிறது. இதுதான் நமக்கு நவீன மருத்துவம் கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாடம். ஆனால் எலும்பு மஜ்ஜைகளை பராமரிக்கக்கூடிய ஒரு உறுப்பு எதுவென்று பார்த்தால் நமது மண்ணீரல். நமது மண்ணீரல் பகுதியில் ஆற்றல் குறைபாடு ஏற்படும் போது அந்த ஆர்பிசி என்று சொல்லக்கூடிய இந்த இரத்த சிகப்பணுக்கள் உற்பத்தி குறைகிறது. ஒரு செல்களும் ஒரு உயிரணுக்களும் ஒரு குறுகிய காலம் வாழ்ந்து அந்த செல்கள் மறைந்துவிடும். மறையும் போது அது மீண்டும் புதிய செல்களை உருவாக்கிவிட்டு அது மறைந்துவிடும், அழிந்துவிடும். இந்த வாழ்நாள் நிறைவடைந்த இந்த உயிரணுக்கள் செல்கள் உடலை விட்டு வெளியேற வேண்டும். அது உடலை விட்டு வெளியேறாமல் உடலுக்குள்ளேயே தங்கும் போது அங்கு நமக்கு தொந்தரவு ஏற்படுகிறது. இந்த மண்ணீரல் சார்ந்த தொந்தரவு குறைபாடு ஏற்படும் போது, அங்கு கழிவுகள் அதிகமாக தேங்கும் போது அந்த கழிவுகளோடு உருவாகக்கூடிய இரத்தம் கழிவு இரத்தமாக மாறுகிறது. இது பிற்காலத்தில் அது புற்றாக வெளிப்படுகிறது. இரத்த புற்றுநோய் உருவாவதற்கு அடிப்படை காரணம் மண்ணீரல் ஆரோக்கிய குறைவுதான். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா போதும். நாம் தொடர்ந்து பார்க்கக்கூடிய அந்த வாழ்வியல் முறைகளை நாம் கடைபிடித்து வந்தோம் என்றால், அது இரத்த புற்றுநோயாக இருக்கட்டும், பித்த புற்றுநோயாக இருக்கட்டும், எந்த புற்றாக இருக்கட்டும் தானாக சரியாகும். உடல் அதை சரி செய்யக்கூடிய ஆற்றலோடு தான் இந்த இயற்கை படைத்திருக்கிறது. நன்றி. தொடர்ந்து சுமதி ரவீந்திரன் சார் அன்மியூட் கொடுத்துருக்குங்க, நீங்க பேசலாம். தொடர்ந்து தமிழ்ச்செல்வன் சார் அன்மியூட் கொடுத்துருக்கு. வணக்கம் தமிழ்ச்செல்வன் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம். வணக்கம் நான் பேசுறது கேக்குங்களா? கேக்குதுங்க ஐயா. ஆ ஆ, நீங்க இரத்த புற்றுநோய் பத்தி ஒரு நல்ல தகவல் கொடுத்தீர்கள். என்னுடைய நெருங்கிய உறவினர் சின்ன வயசு ஒரு 18 வயசு பெண்ணுக்கு இந்த மாதிரியான குறைபாடுல இப்போ வந்து ஆங்கில முறை மருத்துவத்தில் தான் அவங்க வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு 2 மாச காலத்துல இப்போ அவங்களுடைய குறைகள் நிவர்த்தி ஆகிட்டு இருக்குது. தங்களுடைய இந்த இரத்த புற்றுநோய் பற்றின ஒரு விழிப்புணர்வு கருத்துக்கு மிகவும் நன்றி. மேலும் அவர்கள் நல்ல உடல்நிலை அடையும் போது தங்களுடைய ஆலோசனைக்கு வந்து மீண்டும் தங்களுடைய மருத்துவ முறையை பின்பற்ற வேண்டும் என்று நான் முடிவு செய்துள்ளேன். ஆகவே தங்களுடைய இந்த விழிப்புணர்வு கருத்துக்கு மிகவும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, நன்றி. தொடர்ந்து சுமதி ரவீந்திரன் சார் நீங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நண்பர் ஒருவருக்கு முதுகுல வந்து கேன்சர் இருக்கிறதா சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, எலக்ட்ரிக்கல் தெரபி இந்த மாதிரிலாம். நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, இது கொடுக்கறது மூலமா கெட்ட செல் மட்டுமல்ல எல்லா செல்லையும் சேர்த்து அழிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த நிலையில அவர் இருக்காரு. அவருக்கு இப்போ நம்ம எந்த வகையில அவர் செய்ய சொல்லி சொல்லலாம், என்ன பண்ண சொல்லலாம், ஏதாவது ஒரு சில அறிவுரைகள் சொல்லுங்களேன் ஐயா. இதுல என்ன அப்படின்னாக்கா, இப்போ நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய வாழ்வியல் முறைகள் எல்லாம் நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட கிடையாது. நம்ம சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க ஐயா. முதல்ல இது யாருக்காக அப்படின்னாக்கா நமக்காக தான். இதை நாம புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த வாழ்வியல் முறைகளை முதல்ல கடைபிடிக்கணும். இன்னைக்கு நவீன மருத்துவத்தை முழுமையாக கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர், குறிப்பாக இந்த புற்றுநோய், சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்த கோளாறு, இதய நோய், இது போன்ற தொந்தரவுகளில் நவீன மருத்துவத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபரிடம் போயிட்டு, வேண்டாம் இதை நிப்பாட்டுங்க, நீங்க இதை செய்யுங்க அப்படின்றப்போ நம்மளுடைய நட்பை தான் அவங்க துண்டிச்சுப்பாங்க. நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்க கிட்ட நம்ம அதை சொல்லும்போது, நம்ம மீது அக்கறை கிடையாது, செலவு செய்யறதுக்கு இவர் யோசிக்கிறாரு என்ற ஒரு பதிலும் நமக்கு வரும். இங்க நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே முதல்ல நமக்கு. இதை நாம கடைபிடிச்சு நமக்கு இதுல உண்மை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இதை நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லலாம். இன்னும் யாருக்குமே மருத்துவ முறைகளே சொல்லி தரல. இங்க வாழ்வியல் முறைகள் மட்டும்தான் சொல்லி கொடுக்கப்பட்டு இருக்கு. இந்த வாழ்வியல் முறைகளை நம் வாழ்க்கையில் கடைபிடித்து அதில் உண்மை இருக்கு என்ற நிலையை நாம் அடையும் போது இந்த இயற்கை பிரபஞ்சம் நம்மிடத்தில் ஒரு அழகான எளிமையான மருத்துவ முறையை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தயாராக இருக்கு. இதை நம்ம கேட்ட எல்லாருமே இந்த மாதிரி நம்ம குடும்பத்துல நண்பர்கள் உறவினர்கள்ல பாதிக்கப்பட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு இதை நம்ம சொல்லுவோமேன்னு சொல்லுவோம். சொல்லும் போது அதை ஏத்துக்கிற மாட்டாங்க. இது இயல்பு, யதார்த்தம்.
முதல்ல இதை யார் கடைபிடிக்கணும் அப்படின்னாக்கா நாம கடைபிடிக்கணும். நம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இந்த வாழ்வியல் முறைகளை கடைபிடிப்பதற்கு நம்ம சொல்லலாம். அவ்வளவுதான். அதுதான் நம்மளுடைய லிமிட். இப்ப அவருக்கு அந்த தொந்தரவு இருக்கு அப்படின்னாக்கா, அவரு ரேடியேஷன் தெரப்பில இருக்காரு. இப்ப ரேடியேஷன் தெரப்பிய நிப்பாட்டிட்டு, பூண்டு பத்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, அவர் நம்மள மேலயும் கீழயும் பார்ப்பாரு. காரணம், நவீன மருத்துவம் இந்த புற்றுநோய் குறித்து அவருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாடம். அதுதான் அவருடைய மனசுல இருக்கும். புரிதல் என்பது, நாம சொல்லி அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. புரிதல் என்பது, நம்ம சொன்ன விஷயங்கள அவங்க உள்வாங்கி, அவங்களுக்கு உள்ள இருந்து ஒண்ணு வெளிப்படும். அதுதான் புரிதல். அந்த புரிதலை நம்ம தரணும். அதற்கான முயற்சிகள்ல தான் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை, இந்த மருந்தில்லாத மருத்துவ இந்த வகுப்பு வந்துட்டு நடத்தி கொண்டு வருது. முதல்ல புரிதல் நமக்கு வரணும். நன்றிங்க ஐயா. ஐயா ஒரு நிமிஷம். ஐயா சொல்லுங்க, சொல்லுங்க. அவருக்கு இந்த பூண்டு பற்று போடலாம்னு சொல்லி சொன்னீங்க. அது எப்படி போடணும், எப்படி என்னன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ப்ரெசென்ட்டுக்கு ஏதோ நம்ம போய் பார்க்குறோம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லலாம். நீங்க சொல்றீங்க அவங்க கேட்க மாட்டாங்கன்றது உண்மைதான். இப்போ அவங்கெல்லாம் அட்வான்ஸாக போயிட்டாங்க. ஆனால் அதிகமாக செலவு பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ சென்னையிலலாம் பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போனோம்னா அங்கே வந்து இந்த மாலிகுலர் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ சொல்கிறாங்களாம். ஆனால் அதுக்கு அதிகமாக செலவாகுது. இதெல்லாம் எடுத்து நம்ம உடம்பு சரியாகுமா? அது செல்லெல்லாம் இல்ல உண்மைதான். இயற்கையாக வரதை விட அதில் வேகமாக வளருமா? நவீன அட்வான்டேஜுங்கிறாங்க. அதெல்லாம் எப்படின்னு ஒன்றும் புரியலைங்கய்யா. நீங்க அந்த பூண்டு பற்று பற்றி உண்மைதான். கொஞ்சம் சொல்லுங்களேன் அட் ப்ரெசென்ட்டுக்கு. உடல் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாக்கா, அதிக காசு செலவு பண்ணக்கூடாது முதல்ல. ரூ. செலவு இல்லாம உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிற முடியும். பூண்டு பத்து போடுறத பத்தி நேத்து நம்ம சொல்லியிருந்தோம். அது எப்படின்னாக்கா, எந்த இடத்துல ரேடியேஷன் குடுக்குறாங்களோ, ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு தான் அந்த கதிர்வீச்சு தருவாங்க. அந்த பகுதியில ஒரு ஈர துணி, ஒரு கர்ச்சீஃப் அளவுக்கோ, ஒரு துண்டு அளவுக்கோ, அது தண்ணீல நனைச்சு நல்லா புழிஞ்சு கொஞ்ச நேரம் காய வைக்கணும். மொத்தமா அது காயக்கூடாது துணி. கொஞ்ச நேரம் காய வச்ச பிறகு, அந்த துணிய அந்த ரேடியேஷன் குடுக்கக்கூடிய அந்த பகுதியில பரப்பி விட்டு, தோலுக்கு மேல ஒரு நெஞ்சிலனாக்கா, நெஞ்சில அந்த துணிய பரப்பி விட்டு, பூண்ட நல்லா அம்மியில வச்சு அரைச்சு, மிக்ஸியில அரைக்கக்கூடாது. அம்மியில வச்சு அரைச்சு, அந்த பூண்டோட விழுத கொண்டு வந்து, அந்த துணிக்கு மேல அப்படியே பத்து மாரி போட்டு விட்டுறணும். அந்த அந்த காரத்தன்மை, அந்த பூண்டில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மையும், காரத்தன்மையும், அங்க இருக்கக்கூடிய உடலை விட்டு வெளியேறாமல் தங்கி இருக்கக்கூடிய செல்களை வெளியேற்றக்கூடிய வேலையை செய்யும். நன்றிங்க ஐயா. நன்றிங்கய்யா. நன்றி.